Hi students, today we are going to talk about magnetic effects of current. அதாவது மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். அவர் என்ன பண்ணுறாரு, பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹம்ப்ரி டேவி. அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸோ அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துலேயே ஒரு காம்பஸ் பாக்ஸ் வச்சிடுறாரு. சரியா, காம்பஸ் பாக்ஸ் நிறையா அப்பாரட்டஸ்லாம் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்தில் நிறையா அப்பாரட்டஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. ஸோ ஆன் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அது ஃப்ளோ ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற காம்பஸ் பாக்ஸ் என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அவர் கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு. இந்த காம்பஸ் பாக்ஸுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே தெரில, அப்புறம் ஏன் இது டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு அவர் கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு. தென் அவர் சுவிட்சை ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணும்போது இது நார்மலாக இருக்குது. மறுபடியும் ஆன் பண்ணுறாரு, இது என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டவுட்டு. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கண்டக்டர், ஒரு ஒயர் எடுத்துக்கிறாரு. அதில் கரண்ட் பாஸ் பண்ணுறது. அப்படி பாஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே காம்பஸ் பாக்ஸ் வச்சிடறாரு. அப்போ அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த கனெக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படி ப்ரொடியூஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ஸு அது ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற மேக்னெட், அந்த காம்பஸ் பாக்ஸ் என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ அதை வேரி பண்ணும்போது, கரண்ட் வேரி பண்ணால் இது அப்படியே வேரி ஆகிட்டே வருது, டிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே வருது. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறாரு. அதாவது இப்படி ரைட் சைடில் போனது லெஃப்ட் சைடு வரும்போது வர மாதிரி சேஞ்ச் பண்ணுறாரு கரண்ட் டைரக்ஷனை. அப்படி பண்ணும்போதும் இந்த காம்பஸ் பாக்ஸ் அந்த சைடாக டிஃப்ளெக்ஷன் ஆகுது, அந்த கரண்ட் பக்கமாக. சரி, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால அந்த காம்பஸ் பாக்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் அதாவது அந்த கரண்ட் கொடுக்கும் போது அந்த கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிசமும் தனித்தனி இண்டிவிஜுவல் பிரான்ச்சாக இருந்துச்சான். இண்டிவிஜுவல் பிரான்ச், அதாவது எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம். ஓகேவா. இவர் ப்ரூவ் பண்ண பிறகு தான் அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிரான்ச்சாக அவங்க நேம் வச்சுருக்காங்க, எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ன்ட்டு. சரி, மின்காந்தவியல். ஓகே. ஸோ நம்ம அடுத்தடுத்து நாம் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வருவோம். அதாவது ஒரு கண்டக்டர் இருந்தால் அதில் கரண்ட் கொடுக்கும்போது அது எப்படிலாம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும், அது எப்படிலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா, ஓகே, தேங்க்யூ.